அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் ஏற்பட போகும் திடீர் 6 திருப்பங்கள் என்ன, குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் விசாகம், சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி புதன் உச்சமடைந்திருக்கிறார். சில விரயங்கள் இருந்தாலும் கூட நன்மைகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதால் அரசாங்க அனுகூலங்கள் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அரசாங்க அனுகூலங்கள் உண்டுங்க. அதனால் அரசாங்க வேலைகள் சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சிகளை நீங்க மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 11இல் இருப்பதால் விருந்தினர்களுடைய வருகையால் இல்லம் மகிழ்ச்சி பெறுங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு கௌரவமான பதவிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான சாதகமாக கிரகநிலைகள் இருக்குதுங்க. சிலர் விரும்பிய இடத்தில் உத்தியோக மாற்றம் உண்டு என்பதிலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிலருக்கு மனதில் இனம் புரியாத கவலை இருக்குங்க. அந்த கவலைகளை எல்லாம் துரத்தி எறிந்துவிட்டு அடுத்து என்ன செய்வது என்ற முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு ராகு 5இல் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். குறிப்பாக பெண்மணிகளுக்கு வயிறு, கர்ப்ப பிரச்சனைகள் உள்ளவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுங்க. தொழில் முதலீடுகள் அதிகரிக்க வேண்டாங்க. புதிய முயற்சிகளும் இப்போது இறங்க வேண்டாம். அப்படியே முயற்சிகள்ல நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெறுவது, ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து முயற்சி செய்வதும் நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டுமில்லாம ராசியாதி லாபஸ்தானத்தில் இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் அங்குள்ள ராகுவினுடைய தோஷத்தை குறைப்பாருங்க. அதே நேரம் குருவும் அதே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 9ஆம் பார்வையால் பார்ப்பதால் தோஷம் குறைவதோடு ஆன்மீக ஈடுபாடும், திருத்தல தரிசனமும், குலதெய்வ ஈடுபாடு, பிள்ளைகள் விஷயத்தில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றமான திருப்பங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 11இல் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பொருளாதார ஏற்றங்கள் உண்டுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக இருக்கு. பழைய நகைகளை போட்டுவிட்டு புதிய நகைகளை வாங்கும் யோகம் உண்டுங்க. இதற்கு உங்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்க இருக்கு. அதே போல துலாம் ராசினியர்களான உங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்குங்க. வெளியூர் பயணங்களால் நிச்சயம் ஆதாயம் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் செவ்வாய் இருப்பதால் 7ஆம் இடத்தை பார்ப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். வாகனங்களை இயக்கும் போது கவனம் தேவை. தவிர்க்க முடியாத மருத்துவ செலவு வரலாங்க. உடல் நலத்தில் அதிக கவனத்தோடு இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே
மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது. அது மட்டுமில்லாமல் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சனி பகவான், ராகு, செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. செலவுகள் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வாருங்க. சுக்கிரன், குடும்ப சூழ்நிலையில் அமைதி நிலவக்கூடி ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வரவு குடும்பத்தில் குதூகலத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. அவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலை பல சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளுக்கு திருமண யோகமும், பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கும் பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் குரு பகவானுடைய சுப பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் ஏற்பட இருக்குதுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதையும் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல உத்தியோகஸ்தர்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜீவனக்காரகரான சனி பகவானை தனது சுப பார்வையால் பலப்படுத்துவதால் பலருக்கு உத்தியோக உயர் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திக்கு ஏற்ப இந்த உயர்வு அமைய இருக்குது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வோடு இடமாற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வர்த்தகத்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. படிப்படியாக விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதை அனுபவத்தில் காணலாம். புதிய துறைகள்ல முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வெளிமாநில பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பிரயாணங்கள் லாபகரமாக இருக்குங்க. அதே போல் கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின்றி நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்கு, பற்றாக்குறை இராதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல வாய்ப்பளிப்பாருங்க. கலைத்துறையினருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் அனைத்தும் இத்தருணங்கள்ல அனுகூலமாக மாறுகிறாங்க. அதனால் முதல் 2 வாரத்தில் படிப்பில் கவனம் குறையக்கூடும். சக மாணவர்களினால பிரச்சனைகள் ஏற்படுங்க. கடைசி 2 வாரங்களில் படிப்பு நல்ல முன்னேற்றத்தை காணலாம். ஆசிரியர்களுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் இராது. பழைய கடன்கள் நீடிப்பதால மன அமைதி குறையுங்க. அதே போல் மாதம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காதுங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பிரச்சனை என்று எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. வேலைக்கு சென்று வரும் மனிதருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் அதற்கு தகுந்தார் உங்களுக்கு சலுகைகளும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வும் கிடைக்க இருக்குதுங்க. சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு வேலை நிச்சயம் கிடைக்குங்க. இருந்தாலும் மனதிற்கு அது திருப்தியை தராது. கூடிய விரைவில் இதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பசுவிற்கு பசும்புல்லை அளித்து அகத்திக்கீரை கொடுப்பதும் மகத்தான பலனை கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.